ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசைன் சேலஞ்ச் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இது வந்து டிசைன் சேலஞ்ச் 8 மியூசிக் பிளேயர். ஓகேங்களா, இதுலேயும் வந்துட்டு நான் வந்து டார்க் மோட் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து எப்படி பண்ணோம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் பண்ணி காமிக்கிறேன். ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா, நம்ம சூஸ் பண்ணுற கலர் தென் வந்து ஃபாண்ட்ஸ் இதெல்லாமே தான் வந்து டிசைனை வந்து அட்ராக்டிவாக காமிக்கிறது. அண்ட் தென் நம்ம ப்ளேஸ் பண்ணுறது, அந்த ப்ளேஸ் பண்ணுற வே இதெல்லாமே. ஓகேங்களா, ஸோ வந்துட்டு இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃப்ரேம் வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, தென் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரேம் நேமை வந்து ரீநேம் பண்ணிடுவோம். தென் இதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் கலர் பிக்கர் வச்சே நான் வந்து சூஸ் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு கலர் கோட் வேணும்னா நீங்கள் வந்து இதில் கெட் பண்ணிக்கலாம். இதை வந்து பார்த்து நீங்கள் வேணால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறது அப்படின்னாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஆஸ் யூஷுவலாக வந்து மொபைல் டிசைன் அப்படின்னாலே மேலே நேவிகேஷன் அந்த இதில் வைப்போம்ல, அந்த சார்ஜ் அதுக்கப்புறம் சிம் டைமிங் இதெல்லாமே வைக்கணும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா, தென் வந்து ஆஸ் யூஷுவல் நான் ஐகான்ஸ் எதுவுமே நான் சர்ச் பண்ணி எடுக்க போகிறதில்ல. பிகாஸ் நான் அதை சர்ச் பண்ணி எடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக லேட் ஆகும், ரொம்ப வீடியோ வந்து லென்த்தாக போகும். அதனால் வந்து ஐகான்ஸ் எல்லாமே நான் காப்பி பண்ணிக்கிறேன். மெயின் திங் நான் என்னென்ன பண்ணுறேனோ அதெல்லாமே நான் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். ஓகேங்களா, கிரிட்டில் வந்துட்டு காலம் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் வந்துட்டு 4 காலம் கிரிட் நான் யூஸ் பண்ணுறேன். மார்ஜின் 20 பிக்சல், கட்டர் 20, கலர் வந்து தெரியல. ஸோ வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லைட் ஷேட் போய்க்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்கும். ஓகேங்களா, நம்ம இதை பேஸ் பண்ணி இந்த கிரிட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து அலைன் பண்ணிக்கணும். தென் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 சர்க்கிள் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சர்க்கிளில் வந்து கிரேடியன் ப்ளஸ் இன்னொரு சென்டர் சர்க்கிளில் வந்துட்டு ஒரு இமேஜ் மாதிரி. ஓகேங்களா, என்ன மியூசிக்கோ அதுக்கேற்ற இமேஜ் மாதிரி நான் வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து டெக்ஸ்ட் வந்து சேம் இதே தான். ஜஸ்ட் நார்மல் டெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் ஒரு ஓவல் ஷேப் வந்து ட்ரா பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அது கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து நான் ஆல்ரெடி வந்து கலர் வந்து ஸ்டைல் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, நீங்கள் அது வேணும்னா சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் இதை டெட்டாச் பண்ணியும் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து மொத்தம் 3 கலர்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸ்கை ப்ளூ இந்த கலர் கோட், தென் பர்பிள் ஷேட் இது, தென் வந்து பிங்க் ஷேட். உங்களுக்கு என்ன ஆங்கிள் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ சேம் அதையே நான் காப்பி பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா டூப்ளிகேட் பண்ணிட்டேன், ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ரீசைஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது கலருக்கு பதிலாக நான் வந்து இமேஜ் வந்து கொடுக்க போகிறேன். ஓகேங்களா, இமேஜ் 100%. ஓகேங்களா, இந்த சென்டரில் வந்து இமேஜ் வந்து வந்துடும். தென் சேம் ஐகான் வந்து நம்ம காப்பி பண்ணி இங்கே வச்சுக்கலாம். இமேஜ்க்கு வந்து நீங்கள் ப்ளகின்ஸ் போய் பிக்சல்ஸ் அதில் எடுக்கிறது அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு சும்மா ஒரு சாம்பிள் இமேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, அப்ஸ்ட்ராக்ட் மாதிரி ஏதாச்சும் எடுத்து நான் வந்து வச்சிடுறேன். நான் வந்து இந்த இமேஜ் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, உங்களுக்கு எந்த இமேஜ் வந்து ஷூட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் மோர் டிப் வந்து நான் இதில் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன டிப் அப்படின்னா இப்போ நம்ம வந்து கிரிட் வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம். ஓகேங்களா, 4 காலம் கிரிட் வந்து கொடுத்துட்டோம். நம்ம வந்து கிரிட்டை ஹைட் பண்ணி நம்ம செக் பண்ணணும். இப்போ கிரிட் இருக்கனால நம்மளுக்கு டிசைன் வந்து பர்ஃபெக்டாக தெரியாதுல்ல. கண்டிப்பாக நம்ம வந்து கிரிட்டை ஹைட் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பிகாஸ் ஒயிட் ஸ்க்ரீனில் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணுவோம். ஓகேங்களா, ஒரு ஒரு டைமும் போய் நம்ம நிறைய இப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா
நிறைய ஃப்ரேம்ஸ் இருக்கும். ஒன் பை ஒன்னா போய் நம்ம ஹைட் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுல ஷார்ட்கட் கீ பார்த்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட் ப்ளஸ் ஜி. ஓகேங்களா? இப்போ நான் அதை கிளிக் பண்ணிட்டேன், கிரிட் வந்து ஹைட் ஆயிரும். இதே உங்களுக்கு எனேபிள் பண்ணணும்னா ஒரே கிளிக்ல ஷிஃப்ட் ப்ளஸ் ஜி கொடுத்துட்டீங்க அப்படின்னா எனேபிள் ஆயிரும். ஓகேங்களா? இதுதான். இதே மாதிரி நீங்க வந்து இங்க போயிட்டு நீங்க ஹைட் பண்ணிட்டு ஷிஃப்ட் ப்ளஸ் ஜி கொடுத்தீங்க அப்படின்னா வராது. ஓகேங்களா? ஸோ திருப்பி நீங்க எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு தென் ஷிஃப்ட் ஜி கொடுத்து நீங்க வந்து இந்த ஒர்க் வந்து நீங்க பண்ணிக்கலாம் ஈஸியா ஷார்ட்கட் கீ மூலியமா. இது வந்து ஒரு சின்ன டிப்பா இருக்கும். நீங்க ஈஸியா ஒர்க் பண்ணும்போது ஷிஃப்ட் ஜி கொடுத்து கொடுத்து நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் வந்துட்டு சேம் அதே டெக்ஸ்ட் தான். டெக்ஸ்ட் சைஸஸ் வந்து எந்த மாதிரி ட்ரிக்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எதை ஹைலைட் பண்ணி காமிக்கணுமோ அதை வந்து கண்டிப்பா போல்ட் அண்ட் ஹைலைட்டா இருக்கணும். கொஞ்சம் பெருசாவும் இருக்கிற மாதிரி சைஸஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எது வந்து லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுமோ அதை வந்து கொஞ்சம் ஸ்மாலஸ்டாகவும், அதே மாதிரி கொஞ்சம் தின்னா லைட்டரா இருக்கும்ல, இந்த ரெகுலர் இதில் நம்ம சூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இது வந்து நான் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். ஜஸ்ட் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ஷிஃப்ட் ஜி கொடுத்து நான் கிரிட் எனேபிள் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு வந்து டைமிங்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். அதை விட்டுட்டு தென் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு சின்ன ரெக்டாங்கிள் ஷேப் மாதிரி எடுத்துட்டு நம்மளுக்கு எது வேணுமோ, எந்த சைஸ்ல வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அலைன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ இதோட கலர் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒயிட் வந்து கொடுத்துறேன். கொடுத்துட்டு சேம் இதையே வந்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க போறோம். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரீசைஸ் பண்ணிக்கணும். இதை எந்த எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வித்தை மட்டும் குறைச்சிடணும். குறைச்சிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா சேம் நம்ம கலர் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கோம், அதை வந்து கொடுத்துடணும். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா கலர் வந்து ஷிஃப்ட் ஜி கிளிக் பண்றேன். இப்போ கலர் உங்களுக்கு தெரியும். இது வந்து கரெக்டாக பர்ஃபெக்டா இல்லை. இப்போ நம்ம இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிட்டாச் பண்ணி கரெக்டாக வந்து கலரை வந்து அலைன் பண்ணணும். இந்த மாதிரி குட்டி குட்டி ஒர்க்ஸ் வந்து நம்ம பண்ணோம். ஓகேங்களா? நம்மளுக்கு எந்த எந்த ஆங்கிளில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இல் இதுல இந்த மாதிரி வேணுமா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஆங்கிள் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லெஃப்ட் டு ரைட் தான் வைக்க போகிறேன், பட் வந்து கரெக்டாக எட்ஜ் கிட்ட வந்து வைக்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் வந்து ஃபிக்மால கொடுத்துருக்காங்க, இந்த இந்த ரொட்டேட் மாதிரி ஆப்ஷன். ஓகேங்களா? இதை நீங்கள் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதை யூஸ் பண்ணுறது மூலியமா உங்களுக்கு கலர் கரெக்டாக ஷூட் ஆச்சு அப்படின்னாலும் நீங்கள் அதையும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து வரல அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இங்கே பார்த்துக்கோங்க, இங்கே செக் பண்ணுங்கள், ஃப்ளிப் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இந்த இது மூலியமாகவும் நீங்கள் வந்து கிரேடியன்ட் வந்து ஃப்ளிப் பண்ணிக்க முடியும். இந்த இந்த இது வந்து ஃப்ளிப் ஆகும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. அப்படியே வந்து கலர்ஸ் வந்து ஸ்வாப் ஆகும். இப்போ நம்ம இதை வந்து வச்சிட்டோம். ஓகேங்களா? தென் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சர்க்கிள் வந்து நம்ம பண்ண போகிறோம். சேம் அந்த சர்க்கிள்க்கும் நம்ம வந்து கிரேடியன்ட் கலர் தான் கொடுக்க போகிறோம். ஒரு சின்ன ஓவல் ஷேப் வந்து எடுத்துட்டு இது மேலே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சைஸஸ் வந்து இந்த இதை விட கண்டிப்பாக கொஞ்சம் பெருசாக தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளால மொபைல் ஸ்க்ரீனில் நம்ம கை வச்சு தானே ட்ராக் பண்ணுவோம், அப்போ ஈஸியாக இருக்கும். ஸோ இதை கொடுத்த அப்புறம் வந்துட்டு சேம் அதே வந்து நான் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சேம் சர்க்கிளையே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அதை ரீசைஸ் பண்ணிடலாம். ரீசைஸ் பண்ணக்கப்புறம் இந்த கலர் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் பிளாக் கலர் வந்து சூஸ் பண்ணிடுறேன். சேம் இதே மாதிரி பிளாக் கலர் வந்து சூஸ் பண்ணிட்டேன். தென் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேம் இந்த டெக்ஸ்ட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். ஷிஃப்ட் ஜி இந்த கிரிட்டை வந்து கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி. அவ்வளோதான். தென் கீழே வந்து நம்ம பாஸ் ப்ளே ஆப்ஷன் ஃபார்வர்ட் பேக்வேர்ட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வச்சிருப்போம். சேம் அதே தான். நான் இந்த ஐகான்ஸ் மட்டும் பேஸ்ட் பண்ணுறேன். சென்டர் இருக்க சர்க்கிள் வந்து நான் எப்படி ஷேடோ எஃபெக்டோட கொடுத்தேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் குரூப் பண்ணிக்கிறேன். குரூப் பண்ணிட்டு இது வந்து சென்டர். ஓகேங்களா? தெரியாதவங்களுக்கு பிகினருக்கு வந்து இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே அலைன்மெண்ட் பர்பஸ்க்காக. ஓகேங்களா? சென்டர் அலைன்மெண்ட் வந்து பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சர்க்கிள் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சேம் நான் இந்த ஐகான் மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். தென் நான் வந்து ஃப்ரேமாக சூஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரேமாக சூஸ் பண்ணும்போது நம்ம ஐகான் பிளேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரேமில் வந்து சர்க்கிள் வராது. நீங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கொயர் ட்ரா பண்ணிவிட்டு பார்டர் ரேடியஸ் வந்து கொடுக்கணும். அப்போ வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா சர்க்கிளாக மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பார்டர் ரேடியஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். இது வந்து ஃபர்ஸ்ட் இருந்துச்சு ஃப்ரேம். ஓகேங்களா? இதை வந்து நான் பார்டர் ரேடியஸ் கொடுத்து சர்க்கிளாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். தென் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபில் கலர் வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்கேன், மியூசிக் ரேடியன்ட். ஓகேங்களா? இந்த ஸ்டைல் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதை வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். தென் ஃப்ரேமுக்குள்ளே இந்த ஐகான் வந்து இன்சர்ட் பண்ணிட வேண்டியதான்.
இப்போ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஷேடோ வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஷேடோஸ் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். சேம் இதே ஷேடோ வந்து நான் கொடுக்க போகிறேன். நான் வந்து பிங்க் ஷேட் தான் நான் கொடுத்துருக்கேன். நம்ம ஷேடோஸில் வந்து கிரேடியன்ட் கொடுக்கல, நான் பிங்க் தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ எஃப்எக்ஸ் ட்ராப் ஷேடோ. இந்த ஷேடோவில் வந்து நான் மோஸ்ட்டாக வந்து எக்ஸும் ஒய்யும் வந்து ஜீரோவில் கொடுப்பேன். எனக்கு வந்து ஃபுல்லாக வந்து சர்க்கிள் ஃபுல்லாக எனக்கு ஷேடோ வேணும். ஸோ வந்து நான் எக்ஸும் ஒய்யும் ஜீரோ கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? தென் இதை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து ஒப்பாசிட்டி எவ்வளோ வேணுமோ இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு நான் இதில் இருக்க பிங்க் ஷேட் வந்து நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த பிங்க் ஷேட் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பிங்க்கும் இந்த பர்பிளும் மெர்ஜ் ஆகி வர இடத்துல வந்து நான் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஷேடு எதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா இது வந்து பிளாக் ஸ்க்ரீன் பேக்ரவுண்டில் இருக்கிறது வந்து பிளாக் கலர். ஓகேங்களா? ஸோ வந்து ரொம்ப லைட்டராக போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆயிரும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப டார்க்காக இல்லாமல் மிடிலாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்து சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்போ கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ ஷேடோ வேணும் பிளர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது வந்து பிளர் நான் இன்னும் லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் வந்து மேலே கலர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து டார்க்காக ஷேடோ வந்து தெரியிற மாதிரி. அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ இதை நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஃபெட் ஸ்க்ரீன் கொடுக்குறேன். இவ்வளோ தான் முடிஞ்சு. ஓகேங்களா? மியூசிக் பிளேயர் ஒரு டிசைன் சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சிம்பிள் அண்ட் ஈஸி தான், பார்க்குறக்கும் வந்து அட்ராக்டிவாக இருக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கண்டிப்பாக நம்ம டிசைன் பண்ண கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். ஓகே, நம்ம டிசைனில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்றது. ஸோ வந்துட்டு ஸ்டார்டிங் பண்ணதும் வந்துட்டு இல்லையே நம்ம டிசைன் நல்லா இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண கண்டிப்பாக வந்து அட்ராக்டிவாக பண்ணலாம். நம்மளுக்கும் அந்த டிப்ஸ் வந்து தெரியும். ஓகே, இப்படிலாம் பண்ணணும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸ்டார்டிங் நானும் வந்து என்னோட டிசைன்ஸ் அப்படி தான் இருந்துச்சு. பட் போக 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 நம்மளும் வந்து இன்ஸ்பிரேஷன்ஸ் மூலியமா அந்த எடுக்கிறது அந்த டிசைன் பண்ணுற வே மூலியமா உங்களுக்கும் வந்து அட்ராக்டிவாக வரும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. நான் நிறைய டிசைன் சேலஞ்சஸ் வந்து போட போகிறேன். ப்ளஸ் ஆல்ரெடி நான் வந்து நிறைய சேலஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பண்ணல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக டிசைன் பார்க்க மட்டும் செய்யாதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.